வணக்கம். இன்றைய வகுப்பு HCF LCM. முந்தைய வகுப்புகளில் HCF LCMல முக்கியமான கணக்குகளையும் அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வகுப்பில் நிறைவு பகுதியாக இருக்கக்கூடிய முக்கியமான கணக்குகளை நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து கணக்கு ஒன்றாவது கணக்கு என்னென்னா 3250 என்ற எண்ணிலிருந்து எந்த சிறிய எண்ணை கழிக்க முழு வர்க்கமாகும். முழு வர்க்கம்னா அந்த வர்க்கம் 2 2 4 4 4 16 5 25 இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வர்க்கம் முழு வர்க்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் எந்த எண்ணை கழிச்சோம்னா அந்த 3250 எதை கழிச்சோம்னா நமக்கு வந்து முழு வர்க்கமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது 3250 போட்டுக்கிறோம். போட்டு இது ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா இந்த 32 வந்து என்ன மடங்கு இருக்குது அப்படின்னா சிறிய மடங்கு என்னென்னா 4 5 25 6 36. இப்போ 32க்குள்ளே இருக்கக்கூடியது வந்து முழு மதிப்பு வந்து 5 25. அப்போ மீதம் 7. இந்த 50 இறக்கணும். இந்த 5 வந்து 2ஆல் பெருக்கணும். பெருக்கணும்னா 10. இப்போ இந்த 10க்கு அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10, அதுக்கப்புறம் 7 போட்டோம்னா 7 49, 1 7 வரும். அப்போ 7 மேலேயும் போடணும், கீழே இங்கேயும் போட்டோம்னா 749, மீதம் 1. அப்போ இந்த 1 தான் வந்து ஆன்சர். இப்போ அந்த எண் என்னென்னா ஆன்சர் 1. இப்போ இந்த 3250ல் 1 கழிச்சோம்னா 3249 வரும். இந்த 3249ங்கிற எண் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 தான் வந்து அந்த எண். 107 வந்து 3249. அப்போ அந்த 1 கழிச்சோம்னா இது வந்து முழு வர்க்கமாக மாறும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்து 12, 15 மற்றும் 18 வகுபடும் மிகச்சிறிய ஐந்திலக்க எண். பன்னெண்டு 15 18 வகுப்படும் மிகச்சிறிய ஐந்திலக்க எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12, 15, 18 இதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 2 வேணாம் 3, 4 3 12, 5 3 15, 6 3 18, அடுத்து 2, 2 4, 5, 3 2 6. இது சுருக்க முடியாது. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் 3 2 6, 2 10 × 3, 3 18, 180. இதான் வந்து எல்சிஎம். இப்போ இந்த நம்பர் வந்து மிகச்சிறிய ஐந்திலக்க எண்ணுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 10 100 1000 10000. இது வந்து 5 டிஜிட் இருக்குது. இதுதான் வந்து ஐந்திலக்க எண்ணிலே சிறிய எண். இதுக்கு மேலே போயிட்டப்போ தான் பெரிய எண். அப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 180ஆல் வகுக்கணும். வகுக்கும்போது 5 180 900, 100 வரும். அப்புறம் இந்த 0 இறக்கணும்னா மறுபடியும் 5 180 900, மிச்சம் 100. அப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த மிகச்சிறிய எண் ப்ளஸ் எல்சிஎம் மைனஸ் ரிமைண்டர். மிகச்சிறிய எண் என்னது? மிகச்சிறிய எண் வந்து 10000 ப்ளஸ் எல்சிஎம் மைனஸ் ரிமைண்டர்.
அப்போ 10,000 எல்சிஎம் வந்து 180, ரிமைண்டர் வந்து 100. அப்போ ஆன்சர் என்னென்னா 180ல் 100 கழிச்சா 80, அப்போ 1080. இதுதான் ஆன்சர். 1080 இது வந்துங்கிறது ஆன்சர். இது இந்த சம் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 1080 தான் வந்து 12, 15, 18ஆல் வகுப்படும். ஏன்னா இந்த 1080 வந்து 12ஆல் வகுத்து பாருங்கள், 15ஆல் வகுத்து பாருங்கள், 18ஆல் வகுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக தெரியும். அடுத்த சம். மூணாவது. அப்போ எல்சிஎம் ஆஃப் 12, 15, 20, 27. அப்போ அப்போ 12, 15, 20, 27 இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். முதல்ல வந்து ரெண்டாயிரப்பாடு 6 2 12, 15 ஒன்றும் பண்ண முடியாது, 12 20, 27 ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கடுத்து 2 3 2 6, 15 ஒன்றும் செய்ய முடியாது, 2 10, 27 ஒன்றும் செய்ய முடியாது. 3 1 3 3, 5 3 15, 5 9 3 27. 5 இது பண்ணோம்னா 1 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 9. இதுதான் வந்து இதனுடைய எல்சிஎம். எல்சிஎம் ஈக்குவல் டு 2 × 2 × 3 × 5 × 9. 2 4 4 3 12, 5 12 60, 6 54, 540. இதுதான் வந்து எல்சிஎம். ஆன்சராக அதுதான். இதுதான் வந்து ஆன்சர். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அந்த எல்சிஎம் தான் என்னது? இந்த எண்களால் மீதியின்றி சரியாகப்படும் மிகச்சிறிய எண். அடுத்த சம் 4. 57உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுப்படும். இப்போ என்ன கேட்காங்கன்னா 57உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4 மற்றும் 5ஆல் சரியாக வகுப்படும். இப்போ இதனுடைய எல்சிஎம் பார்க்குறோம்.
2 3 4 5. இதோட எல்சியம் 2ஆல் வகுக்கலாம். 1 2 3 2 4 5. 2 4 4 12 5 12 60 60 வருது. இந்த 60ங்கிற எண் வந்து இந்த 2 3 4 5ஆல் மீதியின்றி வகுப்படும். ஆனால் 57உடன் எதை கூட்டினா 60 வரும்? அப்போ 60 மைனஸ் 57 = 3. இதே ஆன்சர். அப்போ 3ஐ கூட்டினால் 57உடன் 3ஐ கூட்டினால் 60. அந்த 60 என்ற எண் வந்து 2 3 4 மற்றும் 5ஐ மீதியின்றி வகுக்கும். அடுத்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, ஒரு முக்கியமான மாடல். இந்த மாடலில் வந்து HCF வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எளிமையாக கண்டுபிடிக்கலாம். ஆயிரத்தி 356 1868 மற்றும் 2764 அதை வகுக்கும்போது மீதி 12ஐ தரும் மிகப்பெரிய எண் எது? இதுதான் கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா 1356 1868 மற்றும் 2264ஐ வகுக்கும்போது, இதை வந்து வகுக்கும்போது மீதி 12ஐ தரும் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ 43, பி 64, சி 128, டி 86. இந்த மிகப்பெரிய இந்த 4 எண்ணில் எந்த மிகப்பெரிய எண் வந்து இதை கழிக்கும்போது வகுக்கும்போது மீதி 12ஐ தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல இதுக்கு வந்து HCF கண்டுபிடிக்கணும். அப்போ HCF ஆஃப் அது பெரிய நம்பர் கேட்கும்போது எல்சிஎம் வரும், சின்ன நம்பர் கேட்கும்போது HCF. இது சின்ன நம்பருங்கிறதுனால HCF. இப்போ இந்த 3 எண்களுடைய HCF என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா இப்போ இந்த நம்பரை 1356 12ஆல் கழிக்கணும். கழிக்கும்போது 1300 12ஆல் கழிச்சோம்னா 2 வந்து கழிச்சோம்னா 4, 5ல் 1 போச்சுன்னா 4, 1344. அதுக்கடுத்த நம்பர் 1868 -12. அப்போ 6ல் 1 போச்சுன்னா 5, 8ல் 2 போச்சுன்னா 6. அதுக்கடுத்து 2764. இதை 12ஆல் வகுத்தோம்னா 27, 6ல் 1 போச்சுன்னா 5, 4 2 போச்சுன்னா 2. இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 3 எண்களுக்கு நம்ம வந்து HCF கண்டுபிடிக்கிறோம். அப்போ HCF கண்டுபிடிக்கும் போது என்ன செய்யணும்னா முதல்ல வந்து ஆயிரத்தி 856 எழுதிக்கிறணும். எழுதிக்கிட்டு இந்த 1344 எழுதிக்கிறணும்.
எழுதிக்கிட்டு இந்த 1344 இங்கிட்டு போட்டுறணும். போட்டுட்டு இந்த 1344 இந்த 1344 எப்படி வரும்னா இதை ஒரு தடவை 1344 1344 ஒன்றால் அது பண்ணணும். இதை மிச்சம் கழிச்சோம்னா 6ல் 4 போச்சுன்னா 2, இது 1, இது 5, 512. இப்போ இந்த 1344 இங்கே போட்டுறணும். போட்டுட்டு இந்த 512 வந்து ஈவாக்கி 512 வந்து 2 இருக்குது. 2 512 1024. இதை கழிச்சோம்னா 4 4 0, 4 2 போக 2, 3 320. இப்போ இந்த 512 இங்கே இறக்கிறோம் ஈவை, மீதியை இங்கே இறக்கணும். இந்த ஈவை இங்கே இறக்கிறோம் 512, மீதியை வந்து கீழே இறக்கிறோம். கீழே இறக்கிட்டு இந்த 320 வந்து இந்த 512க்குள்ளே எத்தனை 320 இருக்குன்னா ஒரு 320 தான் இருக்குது. அப்போ அதை கழிச்சோம்னா 2, 9ல் 2 போச்சுன்னா 11ல் 2 போச்சுன்னா 9, இது 4 1 192. இப்போ இந்த ஈவை இங்கே கொண்டு வந்துடும் 320. இந்த 320ல் எத்தனை 192 இருக்குதுன்னு பார்க்குறோம். 1 இருக்குது. அப்போ 192. இதை கழிச்சோம்னா 128. இப்போ இந்த ஈவை எழுதுகிறோம் 192. இந்த 192ல் எத்தனை 128 இருக்குன்னா 1 இருக்குது. 128. இதை கழிச்சோம்னா 64. இங்கே 128 போட்டோம்னா 128ல் எத்தனை 64 இருக்குன்னா 2 64 இருக்குது. 2 64 128. கழிச்சோம்னா 0 வர்ற வரைக்கும் இதை பண்ணணும். இப்போ 1856 இறக்கிட்டோம். இந்த 1344 1344 இறக்குறோம். இது வந்து அந்த ஈவும் வந்து 1344. இந்த 1344 வந்து ஒன்று இருக்குது, ஒன்றே இருக்குது. இந்த இருக்குல்ல 1 1344 இருக்குது. அதை கழிச்சோம்னா 512. இந்த ஈவை இறக்குறோம் இங்கிட்டு 1344. இந்த 1344 எத்தனை 512 இருக்குன்னா 2 இருக்குது. அப்போ 2 512 1024 கழிச்சோம்னா 320. இந்த ஈவை இறக்குறோம். இந்த 512ல் எத்தனை 320 இருக்குன்னா 1 இருக்குது. அந்த 1 இங்கே போட்டுறோம். 320 இங்கே 192 வருது கழிச்சோம்னா. இப்போ இந்த ஈவை இங்கே கொண்டு வர்றோம். இந்த 320ல் எத்தனை 192 இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 1 இருக்குது. அப்புறம் அதை கழிச்சோம்னா 128. இந்த ஈவு வந்து 192 இங்கிட்ட வந்துருச்சு. இந்த 192ல் எத்தனை 128 இருக்குது? 1 இருக்குது. அப்போ 128. அதை கழிச்சோம்னா 64. இந்த ஈவு 128. இந்த 128ல் எத்தனை 64 இருக்குன்னா 2 64 இருக்குது, மீதி 0. கடைசியாக வந்த ஈவு எது அப்படின்னா கடைசியாக வந்த ஈவு இந்த 64. கடைசியாக வந்த ஈவு இந்த 0வுக்கு முன்னாடி உள்ள ஈவு வகுபடும் எண் 64. அதனால் அந்த 64 தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஆன்சர்னு. சரிங்களா? அப்போ இந்த சம்மை நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன், மறுபடி பார்த்துக்கோங்க. இப்போ HCF ஆஃப் 1344 அண்ட் 1856 = 64. இந்த 2 இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 64, 2752 அந்த 3வது நம்பர் இருக்குல்ல, இதன் HCF பார்க்குறோம். இப்போ 2752 இங்கிட்டு 64 இருக்குது. இந்த 2752ல் எத்தனை 64 இருக்குன்னா 43 இருக்கான். 43 இருந்துச்சுன்னா 2752/0 வந்துருச்சுன்னா அதனுடைய ஈவு என்ன? 64. அப்போ HCF ஆஃப் 1344, 1856, 2752 = 64. அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் 64 தான்.
HCF கண்டுபிடிக்கணும். மிகச்சிறிய எண் கேட்டாங்கன்னா HCF, கொஞ்சம் பெரிய நம்பராக கேட்டாங்கன்னா LCM எடுக்கிற மாதிரி இருக்கும். மிகச்சிறிய எண்ணுங்கிறதுனால இது HCF. இந்த மெத்தடை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இரண்டு எண்கள் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு எண்களுக்கு வந்து இது 1856, இது 1844. இந்த 1856ல் எத்தனை 1844 இருக்குன்னா 1 இருக்குது. அந்த 1 எங்கிட்ட போட்டுறோம், 1844 இங்கே போட்டுறோம். போட்டுட்டு அதை வந்து கழிச்சோம்னா 512. அப்புறம் அந்த ரெண்டாவது நம்பரை எடுக்கணும். அந்த ரெண்டாவது நம்பர் இந்த மீதியில் எவ்வளோ இருக்குது அப்படிம்பாங்க, 2 தடவை இருக்குது. இந்த மாதிரி டெரிவேஷன் பண்ணி கடைசியில் 0 வர்ற வரைக்கும் பார்க்கணும். 0வுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வகுத்தி 64 அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம அந்த HCF எடுத்துக்கிறோம். இன்னொரு நம்பருக்கு பார்க்குறோம், அதையும் பார்க்குறோம், அது வந்து 0 வந்துருச்சு ஃபஸ்ட்லேயே. அதனால அந்த 64ங்கிறது தான் வந்து என்னது HCF. அந்த 64ங்கிறது தான் என்னது, அந்த 3 எண்களையும் பார்க்கும்போது மீதி 12ஐ தரக்கூடிய பெரிய எண். அவ்வளோதான். இது ஒரு முக்கியமான கணக்கு. அடுத்த கணக்கு இப்போ இது எத்தனாவது கணக்குனா 5வது கணக்கு. இப்போ 64 என்பது இதனுடைய ஆன்சர். இதான் வந்து இதனுடைய ஆன்சர். சரிங்களா? ஆறு. ஒரு எண்ணை இருபத்தி 4, 32, 36 ஆல் வகுக்கும்போது மீதி முறையே 19, 27, 31 என கிடைத்தால் அந்த எண் என்ன? அந்த எண் என்ன? இதனுடைய சொல்யூஷன் இப்போ எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். இந்த 24, 32, 36 இது கண்டுபிடிச்சோம்னா 4ஆல் போடுறோம். 6 நாங்க 24, 8 32, 9 36. அடுத்து 3ஆல் போடுறோம். 2 3 6, 8, 3 9. 2ஆல் போடுறோம். 1 2, 4 2 8, 3. இப்போ என்னோடய எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 12, 2 2 24, 4 3 12. ஆன்சர் 288. இப்போ இந்த எண்கள் அனைத்தையும் இதிலேருந்து கழிக்கிறோம். இந்த 24 மைனஸ் 19, 32 மைனஸ் 27, 36 மைனஸ் 31 எல்லாமே 5 5 5. சரியா? இப்போ இந்த 288 5ஆல் கழிக்கும்போது 283 வருது. அப்போ இந்த 283ங்கிறது தான் வந்து ஆன்சர். ஆன்சர் 283. ஏன்னா இந்த 283 19ஆல் 24ஆல் வகுத்தீங்கன்னா மீதி 19 வரும். 32ஆல் வகுத்தீங்கன்னா 27 வரும். 36ஆல் வகுத்தீங்கன்னா 31 வரும். இப்போ இது ரெண்டையும் கழிக்கும்போது 5ங்கிறது தான் காமனாக வருது. 5ங்கிறது காமனாக வர்றதுனால
இந்த எல்சியத்தை 5ஆல் கழிச்சோம்னா 283. இந்த 283 நீங்கள் 24ஆல் கழிச்சிங்கன்னா வகுத்தீங்கன்னா 19 கிடைக்கும். 32ஆல் வகுத்தீங்கன்னா 27 கிடைக்கும். 36ஆல் வகுத்தீங்கன்னா 31 கிடைக்கும். எல்லாத்துக்கும் காமன் 5 அப்படிங்கிறதுனால இதை எல்சியம் கண்டுபிடிச்சி அதை காமன் 5ஆல் நம்ம வகுத்துறோம். வகுத்துட்டோம்னா நம்ம என்ன கிடைக்கும்? கழிச்சிடுறோம். கழிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு இந்த 283ங்கிறது தான் வந்து ஆன்சர். இரநூறுக்கும் 300க்கும் இடையே 6, 8 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன? உள்ளன. இரநூறுக்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 இதால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆப்ஷன் 1, பீனா வந்து 2, சி 3, டி 4. இப்போ இதை சொல்யூஷன் எல்சிஎம் 6, 8, 9 இது வந்து 2ஆல் வகுத்தோம்னா 2 6, 4 2 8 9. 3ஆல் வகுத்தோம்னா 1 3 3 4 3 9 3 9 4 9 36. எல்சிஎம் 72. இப்போ 200 இருக்குது. 200க்கு வந்து 72ஆல் வகுத்தோம்னா 2 72 144. மீதம் 56. குவாட்டியன்ட் வந்து 2. குவாட்டியன்ட் 2. அப்புறம் 300 போடுறோம். நாலு இருக்குது. 4 வந்து 288. மீதம் 12. இது நமக்கு தேவையில்லை. இதனுடைய குவாட்டியன்ட் வந்து 4. அப்போ 300ல் வந்து 4 இருக்குது, 200ல் 2 இருக்குது. 72ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் அப்படின்னா 4 - 2 = 2. இது ஆன்சர். அப்போ வந்து இப்போ 4 - 2னா இது 200க்குள்ளே 2 இருக்குது, 300க்குள்ளே 4 இருக்குது. அப்போ 4ல் 2 கழிச்சோம்னா 200க்கு 300க்குள்ளது கிடச்சிரும். அப்போ 4 2 தான். அப்போ ஆன்சர் வந்து 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கணக்கு 7. அது எத்தனை சொன்ன? 7. 8. 2 எண்களின் கூடுதல் கூடுதல் 528.
அவற்றின் மீப்போவா முப்பத்தி மூணு ஏனெனில் இந்நிபந்தனை நிறைவு செய்யும் எத்தனை ஜோடிகள் இருக்கலாம்? இரண்டு எண்களின் கூடுதல் 528, அவற்றின் மீப்போவா 333. இந்நிபந்தனை நிறைவு செய்யும் எத்தனை ஜோடிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து HCF கொடுத்துட்டாங்கன்னா அது காமன் 33. இப்போ ஃபஸ்ட் நம்பர் 33, செகண்ட் நம்பர் வந்து 33B. இப்போ இரண்டு எண்களின் கூடுதல் x + y = 528. அப்போ HCF அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்லேயும் HCF காமனாக இருக்கும். அப்போ 33x + 33y = 528. மீப்போவா கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த எக்ஸ் இதிலேருந்து கண்டுபிடிக்கிறோம். x = 528 - y. அப்போ இந்த 33 × 528 - y + 33y = 528. அப்போ இதை ஃபுல்லாக உள்ளே போட்டு இது பண்ணோம்னா y ஒன்று கிடைக்கும். அந்த y என்னன்னு பார்க்கணும். இல்லாட்டி இன்னொரு சிம்பிள் மெத்தட் இருக்குது, அதை கண்டுபிடிப்போம். அந்த ஃபஸ்ட்டு நம்பர் 33A, செகண்ட் நம்பர் 33B. இப்போ 33A + 33B = 528. அப்போ 33A + B = 528. அப்போ A + B = 528/33. இதை வகுத்தோம்னா 16. அப்போ இந்த ரிலேட்டிவ் கோப்ரைம் நம்பர் பேர்ஸ் சார்பகா எண்களினுடைய ஜோடி என்ன அப்படின்னு பார்க்குறோம். 16. அப்போ இந்த 16ங்கிறது வந்து நிறைவு செய்யக்கூடிய அந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 15, 3, 13, 5, 11, 7, 9. இதுதான் வந்து சார்பகா எண்கள். சார்பகா எண்கள் அப்படின்னா பகா எண் என்பது என்ன அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண் பகா எண். சார்பகா எண்ணா அடுத்தடுத்த எண்கள், 2 எண்கள் இருந்தால் அது சார்பகா எண். இப்போ 1, 15, இது 15 1 கூட்டினா 16, 13 3 கூட்டினா 16, 5 11 கூட்டினா 16, 7 9 கூட்டினா 16. இந்த மாதிரி 16 வந்து நிறைவு கூட்டினா 16 வரக்கூடிய எண் வந்து இந்த 4 எண்கள் தான். அப்போ அந்த எண்கள் எத்தனை ஜோடிகள் அப்படின்னா 4 ஜோடிகள்.
அந்த 4 ஜோடிகள் இதுதான் 1வது ஜோடி, 2வது ஜோடி, 3வது ஜோடி, 4வது ஜோடி. இந்த 4 ஜோடிகள். அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா 4. ஆன்சர் 4. அப்போ அடுத்து 9வது சம். நான்கு வெவ்வேறு மின்னணு உபகரணங்கள். மின்னணு உபகரணங்கள். உபகரணங்கள் எழுப்பும். ஒளி இடைவெளிகள் முறையே. முறையே 30 நிமிடங்கள் மற்றும் 1 மணி 30 நிமிடங்கள் மற்றும் 1 மணி 45 நிமிடங்கள். அவை அனைத்தும் நண்பகல் 12 மணிக்கு ஒன்றிணைந்து ஒலி எழுப்பினால் ஒன்றிணைந்து ஒலி எழுப்பினால் மீண்டும் ஒன்றிணைந்து ஒலி எழுப்ப ஒலி எழுப்பும். நேரம் என்ன? இப்போ 4 வெவ்வேறு மின்னணு உபகரணங்கள் எழுப்பும் ஒலி இடைவெளி அப்படின்னா அலாரம் வாட்ச். ஒரு அலாரம் வாட்ச்சு ஒரு பெல்லு 4 இருக்குது. அது 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒன்று எழுப்பும், ஒன்று 1 மணிக்கு ஒரு தடவை எழுப்பும், ஒன்று 1:30 மணி, ஒன்று 1:45 மணி நேரங்களில் அது ஒலி எழுப்புது. நண்பகல் 12 மணிக்கு அது ஒன்றிணைந்து ஒலி எழுப்புது. அதுக்கடுத்து மறுபடியும் ஒன்றிணைந்து ஒலி எழுப்ப ஆகக்கூடிய நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நிமிடங்களில் இருக்குது, சிலது மணி நிமிடங்களில் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நிமிடங்களில் மாற்றணும்னா 30 நிமிடம், 1 மணிங்கிறது 60 நிமிடம், அடுத்து 90 நிமிடம், அப்புறம் 60 105 நிமிடம். இதுதான். அப்போ அந்த நிமிடங்களில் பார்க்கும்போது 60,
30 60 அப்புறம் வந்து 1 30 60 90 105 இதுக்கு பார்த்தோம்னா என்னன்னு பார்க்கணும். அப்போ இதை வந்து 10ஆல் வகுக்கலாம். 10ஆல் வகுத்தோம்னா 3 10 30 6 10 60 9 10 90 இது 105. அடுத்து 3 1 3 3 2 3 6 3 9 5 3 15. இதை ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. 3 9 5 15 இவ்வளோதான். 3 30. அப்போ எல்சிஎம் 30 × 6 × 35 = 1260. இதுதான் வந்து இந்த இந்த நிமிஷத்தில் வந்து இந்த நிமிஷத்தில் வந்து என்ன ஆகும்னா அது வந்து மறுபடியும் ஒலிக்கும். சரிங்களா? இப்போ இந்த 1260 நிமிஷத்தை மணியாக மாற்றும் போது 1 0 0 1 6 6 2 12 1 6 6 21 மணி. 21 மணிக்கு அடுத்து அது வந்து மறுபடியும் ஒலிக்கும். அப்படின்னா 12 மணிக்கு வந்து ஒலிக்குது. நண்பகல் 12 மணி. அதோட ஒரு 12 கூட்டுறோம். கூட்டிட்டு 12 மணி 24. அதுக்கப்புறம் எவ்வளோ வரும்? 12க்கு அப்புறம் 12 22ங்கிறது 9. அப்போ நள்ளிரவு 12 மணி காலை 9 மணி. அந்த 12 மணி நள்ளிரவில் பண்பகலில் ஒழிச்சதுக்கப்புறம் காலை 9 மணிக்கு வந்து என்ன பண்ணும்? மறுபடியும் அது என்ன ஆகும் அப்படின்னா ஒலிக்கும். இது கரெக்டானு பார்த்துக்கோங்க. 3 12 18 35 30 24 8 5 35 3 1 தப்பாக சார். இது 60 90 105 5 1 2 21 3 12 6 3 18 2 2 4 3 2 6 7 எல்சிஎம் 10 × 2 = 1260. 1260 / 60 × 21. அப்போ 21
equal to 12 + 12 + 9 9A காலை. இதுதான் வந்து இந்த கணக்கு. அப்புறம் பத்தாவது கணக்கு. P என்பது ஒரு பகா எண் எனில் P மற்றும் P+1 ஆகிய எண்களுக்கான மீச்சிமா என்ன? இப்போ இந்த P ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் P+1. இது ரெண்டுலேயும் காமன் எடுத்தோம்னா P × P+1. இதான் வந்து எல்சிஎம். இரண்டையும் பெருக்கிறோம். மீச்சிமா வந்து இதுதான் P × P+1. இதுதான் வந்து இதனுடைய எல்சிஎம். பதினொன்று. A, B, C என்ற 3 நபர்கள் ஒரே திசையில் வட்டமாக ஓடுகின்றனர். A என்பவர் நொடியிலும் B 308 நொடியிலும் C 198 நொடியிலும் ஒரு முறை சுற்றி வந்தால் மூவரும் எப்போது சந்திப்பார்கள்? இது ஒரு கணக்கு. இப்போ 3 பேர் ஓடுறாங்க, ஒரு வட்டமான திசையில், ஒரு திசையில் வட்டமாக ஓடுறாங்க. A என்பவர் வந்து அந்த வட்டத்தை 252 நொடியில் கடக்கிறார். B என்பவர் 308, C என்பவர் 198. இப்போ 3 பேர் சேர்ந்து ஓட ஆரம்பித்து இந்த வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் இவர்கள் வந்து ஒன்று இணைய எந்த நிமிஷத்தில் வந்து அவங்க வந்து ஒன்றிணைவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதனுடைய எல்சிஎம் 252
308 198. இதை 2ஆல் வகுக்கிறோம். 1 2 2 4 6 12 1 2 5 10 4 2 8 9 18 மீதி 1 9. அடுத்து 2 6 12 3 6 7 14 7 14 99. அடுத்து 3ஆல் 2 3 6 1 3 3 77 3 9 3 9. அடுத்து 11ஆல் 7 11 77 3 11 31. அடுத்து 7ஆல் 3 21 1 7 3. அடுத்து 3ஆல் 1 3 3 1 3 3 1 3. ரெண்டு 2 3 11 7 1 எல்சிஎம் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து 252 126 184 3ஆல் பண்ணும்போது 21 77 இதுதான் கரெக்ட். இதை பெருக்கும்போது 2 4 3 33 3 21. இதை இது பண்ணும்போது 33 4ஆல் பெருக்கணும்னா 3 12 3 12 13 132. இதை 24 பண்ணோம்னா 132 132 2 4 23 6 2 2 7 7 2 2772 நிமிஷங்கள் வருது. இது 60ஆல் வகுத்தோம்னா 46 நிமிஷம் 12 செகண்ட். செகண்ட்ஸ். அப்போ மறுபடியும் இது பண்ண வந்து 46 நிமிஷம் 12 செகண்டில் வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா மீண்டும் வந்து ஒரே நேரத்தில் இவங்க ஒரே நேர்கோட்டை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். இப்போது இன்னும் 2 கணக்கு இருக்குது. பதினொன்று 12. இந்த 12வது கணக்கூட இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முடிவடைந்தது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா 4 அலைபேசிகள் காலை 5 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும். அதன்பின் முதல் அலைபேசி
15 நிமிடங்களிலும். இரண்டாவது 20 நிமிடங்களிலும். மூன்றாவது 25 நிமிடங்களிலும். நான்காவது 30 நிமிடங்களிலும். ஒலித்தால் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? இதுதான் கேள்வி. 4 அலைபேசிகள் காலை 5 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும். அதன்பின் முதல் அலைபேசி 12 நிமிடங்களில் ஒலிக்கும், இரண்டாவது 20, மூன்றாவது 25, நான்காவது 30 நிமிடங்களில் ஒலிக்கும். அவை மீண்டும் ஒலிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ ஃபஸ்ட்டு வந்து 15, ரெண்டாவது 20, மூணாவது 25, நான்காவது 30. இப்போ 5, 3 15, 4 20, 5 25, 6 30. 3, 4, 5, 23, 6. ரெண்டாவது 1 2, 2 4, 5, 1 2. அப்போது எல்சிஎம் சீக்வல் டு 3 15, 2 15 30, 2 10 சீக்வல் டு 300 நிமிஷம். அப்போ 300னா இப்போ 6னா 5000 30, 60, 5 வரும். இப்போ 5 மணி காலை 5 மணிக்கு ஒலிச்சிச்சுன்னா, காலை 5 மணிக்கு ஒலிக்குது அப்படின்னா மறுபடியும் 5க்கு என்னம்னா 10 மணி. 10 AM வந்து என்ன ஆகும்? மறுபடி மீண்டும் ஒன்றிணைந்து ஒலிக்கும். இதுதான் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு. ஒன்று நிமிஷம் இருக்குது. ஒரு நிமிஷம் 60 நிமிஷம்ங்கிறது வந்து 1 மணி. அதனால் 300 நிமிஷத்தை 60ஆல் வகுத்தோம்னா 5 மணி. ஏற்கனவே 5 மணிக்கு ஒலிக்குதுன்னா மறுபடி 5ஆல் கூட்டினோம்னா 10 மணி. காலை 5 மணிக்கு அதிகாலை 5 மணிக்கு ஒலித்த அந்த தொலைபேசி 10 மணிக்கு காலை 10 மணிக்கு மீண்டும் ஒலிக்கும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அது 300 இருக்குது. அந்த 300ங்கிறது வந்து நிமிஷம். 300 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். இப்போ 60ஆல் வகுத்தோம்னா 5. இப்போ I+F 10 AM வந்து மறுபடி ஒலிக்கும். இத்துடன் வந்து எல்சிஎம் வகுப்பு HCF வகுப்பு முடிவடைந்தது. அடுத்து வந்து நம்ம விகிதம் மற்றும் விகித சமம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம்.